பிரைஸ்லாம். நான் தான் மரியாள். ஒரு நாள் தேவதூதன் என்னிடத்தில் கிருபை பெற்றவரே வாருங்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து உன்னிடத்தில் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. தேவனால் உனக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். விசுவாசத்தாலே பாக்கியவதி. தேவனால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொன்னார். நான் விசுவாசித்தேன், பாக்கியவதியான நீங்களும் விசுவாசித்தா தேவனோட மகிமை காணலாம். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. சூப்பர், வண்டர்ஃபுல். கொஞ்சம் மரியா நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இவங்க யார் தெரியுதா? அவங்களே கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். நீங்கள் கையில் கோல் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டீங்களே, வெளியில் பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? இவங்க யார்? ஆடு மேய்க்கும் சிறுவர்கள், பையன்கள், ஷெப்பர்ட் பாய்ஸ். எதுக்குங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஷெப்பர்ட் பாய் வந்திருக்காங்க? பெரிய பெரிய ராஜாக்கள் இவங்கள மாதிரி ஆளுகளும் வந்தாங்க. இவங்க ஏன் வந்திருக்காங்க? அவங்களே சொல்லுவாங்க. கேட்கலாமா? இத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஒரு கிளாப்ஸ்லாம் பண்ணி குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. லைவ்ல இருக்கிறவங்களும் தான். నాకు ஆரம்பிச்சிருக்கும் போது தேவத்திட வந்தாரு. பயப்படார்கள், இந்த எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சத்தத்தை இதாகும் நச்சரிகளுக்கு அறிவிக்கிறேன். இந்த கட்டளை கிறிஸ்து ரசக்கு உங்களுக்கு தாவடியில் பிறந்துக்கா எது சொன்னாலும் நகப்பி எல்லாரும் பார்த்து சொன்னோம். தேவனையும் மகிமை பற்றணும். நீங்களும் வந்து தேச சாமியை பார்க்க மகிமை பத்துக்க. தேங்க்யூ. ஆமே. என்ன சொன்னாங்க? யாரா சொல்ல முடியுமா? என்ன சொன்னாங்க? யாரா சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தேவதூதன் வந்து பயப்படாதிருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தியை சொல்கிறேன். இன்று இரட்சகராய் கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், போய் பாருங்க அப்படி சொன்னாங்க. நாங்களும் போய் பார்த்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீங்களும் வந்து இயேசுசாமியை பாருங்க. எத்தனை பேர் இயேசுசாமியை பார்க்க வந்திருக்கீங்க? சூப்பர். நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லி இவங்க யாருன்னு தெரியுமா? மகதலேனா மரியாள். இவங்க எங்கெங்க கேரக்டரில் வர்றாங்க? முக்கியமான ஒரு ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு லேடி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? ஒரு கிளாப்ஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. Praise the Lord. I am Mary Magdalene. I belong to Magdala village. I am a woman, disciple of Jesus Christ. Jesus delivered me from 7 demons. Then I followed Jesus and offered my own personal life and furnished to his ministry. I am one of the witness of the crucifixion and burial of Jesus. I blessed first person to see him after resurrection. Thank you. பெண்கள் என்னை போல தேவனுக்காக ஊழியம் செய்ய வாங்க. இயேசு உங்களை அழைக்கிறார். ஆமென். ஆமென். பெண்கள்லாம் என்ன பண்ணணும் தேவனுக்காக? இல்லைங்க, நாங்கள் ஓரமாக தான் உட்காந்துருப்போம், யாராவது சொல்லிடுவாங்க. இவங்க தான் பாருங்க, அவங்க சொன்னாங்க இல்லையா, இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஃபர்ஸ்ட் யாருக்கு வெளிப்பட்டார்? அந்த கேரக்டர் தான் இவங்க. ஆல்சோ இவங்களுக்கு ஏகப்பட்ட பிசாசு உள்ளே இருந்துச்சு. எல்லாத்தையும் தேவன் விரட்டினதுனால பயங்கர பணக்கார ஒரு பெண்மணி எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுத்து இயேசு பின்னாலே என்ன பண்ணிட்டாங்க? ஃபாலோ பண்ணிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் அப்படி விடுறீங்க? நமக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடந்தால் சொல்லிட்டு பேசாமல் விட்டுருவோம். சில நேரம் சொல்கிறது கூட கிடையாது. ஆனால் அவங்க பாருங்க, தனக்கு தேவன் செஞ்சதுக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்து இயேசுவோடே வந்துட்டாங்க. கடைசியில் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது ஒரு சிலர் தான் அவர் கீழே பாதத்தில் நின்னாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. அதில் ஒரு லேடி இவங்க. லேடிஸ்லாம் தைரியமாக இருக்கணும். ஆமென். இத்தனை பேர் அப்படி இருப்பீங்க?
ஆமென், வெரி குட். இவங்க யாரு? நீங்க லூக்கா 2:25 மைக்கில் நானே படிக்கிறேன், கவனிங்க. சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவர் தான் இவர் வயசான தாத்தா. இவர் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறார். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அப்போ இயேசுவையும் மரியாளையும் என்ன பண்ணுறாங்க? மரியாள் தன் பிள்ளையோட யோசேப்போட யூதர்களுடைய முறைப்படி என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும் 10வது நாள் குழந்தைக்கு இல்லையா? அதனால் ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. இந்த தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு? உம்முடைய ரட்சணியத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, மெஸ்ஸியாவே உம்மை பார்த்துட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போகணும் இயேசுக்காக வெயிட் பண்ணுறார். இயேசுவும் சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே சொல்லியிருந்தாரு, நீ என்னை பார்ப்ப, நான் கண்டிப்பாக உன் முன்னாடி வருவேன் அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். Sovereign Lord, as you have promised, you may now dismiss your servant in peace, for my eyes have seen salvation, which you have prepared in the sight of all nations, a light of revelation to the Gentiles, and the glory to your people Israel. கையில் கொடுங்க ஜீசஸ் பேபி. உங்களுடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. கர்த்தர் எனக்கு சொன்னபடி செய்தார், உங்களுக்கும் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா. பார்த்து கூட்டு போங்க பேபி ஜீசஸை. எல்லாரும் இன்னொரு தடவை அவங்க எல்லாருக்குமே கிளாப்ஸ் பண்ணலாமா?